தொலைக்காட்சியில வள்ளலாராகவே நடித்தவர்கள். இந்த வாய்ப்பு யாருக்காவது கிடைக்குமா? என்ன வேஷம் வேணாலும் போடலாம் நீங்க, புரியுமா? அந்த ஒரு அற்புதமான வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்குன்னா அவருக்கு சிவ புண்ணியம், பூர்வ புண்ணியம் இருந்திருக்கிறது. அவங்க அப்பா அம்மா தாத்தா எல்லாம் அந்த புண்ணியத்தை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க அந்த அதுவும் அந்த அந்த அவங்களுடைய அந்த கவரேஜ் இருந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உடல் கொஞ்சம் மெலிஞ்சு, ஏன்னு கேட்டா அந்த கவரேஜ் காணும் மாதிரி உடம்பு தோற்றம் எல்லாம் இருக்கணும்ன்றதுக்காக பார்க்க போகும்போதே அந்த வள்ளல் பெருமாள் எப்படி அந்த மெதுவா சாஃப்டா பேசுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்களோ, மெல்ல துதித்த வேணும்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி அப்படி இருந்து அவங்க வாழ்க்கையில அந்த காலகட்டத்துல நேர்ந்த அற்புதங்கள் எல்லாம் ஐயா போன தடவை அவங்க சொன்னாங்க. கேட்டு கேட்டீங்கன்னா ஏதோ வெள்ளாடையை உடுத்திட்டு நடிப்பதற்காக அவர் வள்ளலாக நடித்தவர் அல்ல, வாழ்க்கையில் அதை பின்பற்றி கொண்டு இருக்கின்ற ஒரு நெறியாகவே வைத்து வாழ்ந்தவர். இன்றைக்கும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறார். அவரை வருக 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 வருக. இப்ப திருவண்ணாமலையில ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அருணாச்சலேஸ்வரர் கோயில் இதுல, அங்க நேர்முக வர்ணனைக்காக ஐயா கூப்பிடுவாங்க, வாங்க வந்து நீங்க வர்ணனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியவங்க. அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. நான் நேட்டி பேச நினைக்க பகுதி அவர் சொல்லக்கூடிய அந்த அருளமதை பருவதற்காக நானும் உங்களோடு சேர்ந்திருக்கிறேன் என்று சொல்லி பேராற்றலும் பேரறிவும் பெரும் கருணை கொண்ட பெருமானுடைய திருவடியை அடியன் போற்றி வழிபாடு செய்கிறேன். அவர் போய் உட்கார்ந்துட்டு வருவார், அவ்வளவுதான். அவர் சுத்த சைவர். சன்மார்க்கத்திலே உட்கார்ந்துட்டு வருவார். நானும் கூட போவேன், எங்க அப்பாவை கூப்பிடுவதற்கு இல்லை பணி செய்வதற்கு போவேன். அதுல கேட்ட புண்ணியம் தான் ஒரு காலத்தில் எனக்கு 50வது வயதில் 52வது வயதில் வள்ளல் பெருமான நடிப்பதற்கு ஒரு வாய்ப்பு வந்தது. அதை நான் தயார்படுத்தி கொண்டேன். உடனே போய் கேமராலாம் நிக்கல. அவருடைய வரலாற்றை முழுமையாக நான் மகாலிங்கம் அவர்கள் வெளியிட்ட அந்த நூலினை வாங்கி கொண்டு போய் 500 ரூபாய் புத்தகம் அதை வாங்கிட்டு போய் முழுமையா படித்தேன். அவர் எங்கெல்லாம் வாழ்ந்தாரோ, கருங்குடி, மேட்டுக்குப்பம், கடலூர் எல்லாம் போய் பார்த்தேன். அவருடைய சொந்தக்காரங்களையும் பார்த்தேன். அதெல்லாம் சில வாய்ப்புகளை மனித கொண்டு நானே 3 மாசம் வள்ளலார வீட்டிலே வாழ்ந்துட்டேன். யாரையும் தொடாம வாழ்ந்தேன். அதுக்கு பிறகு இந்த படத்துக்கு நான் வந்தேன். நான் கிட்டத்தட்ட 9 மாதம் நடைபெற்றது. நான் ஒரு 3 மாசம், 1 வருடம் வள்ளலாராகவே நான் மனதிலே நினைத்து கொண்டு நான் வாழ்ந்தேன். அதுதான் நீங்க நிக்கிது. நான் இறந்து போன பிறகும் கூட என்னுடைய பிள்ளைகள், பின்னாலே வருகின்றவர்கள், பேரம் பேத்திகள் எல்லோரும் அதை பார்த்து இவர்தான் என்னுடைய தாத்தா அப்படின்னு சொல்லுகின்ற வாய்ப்பினை வள்ளல் பெருமான் எனக்கு வழங்கி இருக்கிறார். எத்தனை பேர் இருப்பாங்க. கூத்தரான ஒருவர் இருந்தார் சென்னையில, அவர் தூர்தர்ஷன இயக்குனர் இருந்தார். அவர் முயற்சி பண்ணார். சிவாஜி கணேசனுடைய இயக்கியவர். ராஜேந்திரன் ஒருத்தர் ஐஏஎஸ் ஆபீசர், அவரு முயற்சி பண்ணார் இந்த வள்ளலார் இடத்துக்கு வரணும்னு. யாரோட கேட்டு பார்த்தா நின்று போச்சு. என்னுடைய முகம்தான் அதுக்கு பொருத்தமாக இருந்தது என்பதால் என்னை தேர்ந்தெடுத்தார். வேற ஒன்றுமே. இந்த சாந்தமான முகம், இந்த உடம்பு, நடக்கும்போது அவர் மாடிய ஒரு மாடிஃபிகேஷன் இவையெல்லாம் அங்க சென்னை தூர்தர்ஷன்ல போட்டோ ஷூட் எடுத்தாங்க. அது டெல்லிக்கு போனவங்க தான் ஏற்றுக்கிட்டு 6 லட்சம் ரூபாய் ஒதுக்கினாங்க 2000. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை தொடங்கியது. கூட நம்முடைய அம்மையார் மொழியரசி கிட்ட சொன்னாங்க, வள்ளல் சங்கம் எங்க இருந்தாலும் சொல்லுங்க, தொகையை பத்தி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அவரை பத்தி சொல்லுவதற்கு ஒரு 2 வாய்ப்பு கிடைச்சா போதும்னா நான் நம்ம புழங்கிறது கை நிறைய சம்பளம் வருது, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நம்ம என்ன செய்ய போறோம் சொல்லு பார்ப்போம். ஐயா அவர் காணிமுத்தையாலாம் நிறைய உதவி செய்யறாரு, அண்ணா சமையார்கள் நல்லா செஞ்சாங்க, இல்லையா? நாம என்ன செய்ய போறோம்? அவ பேசதான் தெரியும், இல்லைங்களா? எனவே இந்த அருமையான வாய்ப்பினை வழங்கிய நம்முடைய மாணிக்கம் ஐயா அவர்கள்
உண்மையிலேயே நம்முடைய சன்மார்க்க சங்கத்துக்கு கிடைத்த ஒரு மாணிக்கம் அவர்தான். பல இடங்கள்ல தேவாரம் திருவாசகம் சொல்லுவோம். மலர்ந்த மலர்ச்சுடரே என்று சிவபுராணம் சொல்லுவோம். அது மாதிரி ஐயா அவர்களுடைய நட்பு கிடைத்தது. அவர் தொடர்ந்து 4 வருஷமா வரணும். அவர் 4 வருஷமா தொடர்ந்து ஒருவரையும் கூப்பிட்டதாக சரித்திரம் இல்லை. அப்பப்போ மாத்திட்டே இருப்பார். என்ன 4 வருஷமா தொடர்ந்து கூப்பிடுவதற்கு காரணம், நல்லா பேசுறேன்னா இல்ல இனிமேல் நல்லா பேசணும் என்பதற்காகவான்னு தெரியல இல்லைங்களா? எனவே அவரை நான் பாராட்டி மகிழ்கிறேன். மிக அருமையாக முறையிலே நம்முடைய அம்மையார் அவர்கள் சிறப்பான முறையில் விண்ணப்பம் செய்தார்கள். சிவலட்சுமி சிவராமகிருஷ்ணன் அவருடைய தம்பி 22,000 ஆணிகளை தங்கத்தால் செய்து சிதம்பரத்தில் வைத்தார். 72,000 ஆணிகளும் மேலே இருந்து கீழே இறங்கும். இதுதான் டாக்டர் வந்தால் உணர்ந்திருப்பாங்க. ஒரு நாடி கீழே இருந்து மேலே போகும். அந்த கீழே இருந்து மேலே போற நாடிக்கு மேலே ஒரு முத்து தோன்றும், ஒரு ஜோதி தோன்றும். இதற்கு திருமந்திரம் பிரசாதகலை யோகம் சொல்லும். எங்கே இருந்து தோன்றும்? உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு செய்தி சொல்றேன் பாருங்க. கோயில போனா 2 பாம்பு சேர்ந்து போகும். கல் இருப்பாங்க, மேல ஒரு சிவலிங்கம் போட்டிருப்பாங்க. பாத்துறீங்களா? இந்த 2 நாடி போறது நடுவில் ஒன்று போகும். 2 நாடியும் பிளந்து போய் மேலே போய் உச்சியில் நிற்கும். நாடி என்பது கீழே இருந்து மேலே போற நாடிக்கு பெயர் சுழு முனை நாடி. 6ஆம் திருமுறையில சொல்றாரு சாமி. கீழே இருந்து மேலே போகும். தட்சாமூர்த்தி கையில வீணை வாசிக்கிறாருல்ல, பாத்துறீங்களா? அந்த தட்சாமூர்த்தி பேரு மேதா தட்சிணாமூர்த்தியும் பேரு. அது என்ன மேதா? மேதா என்ற உயர்ந்த ஞானம் அர்த்தம். வாசிக்கிறார அது இல்ல, முதுகுத்தண்டின் அருகிலே இருக்கின்ற ஒரு நாடி இருக்கிறது. மூலாதாரத்திலிருந்து உச்சந்தலை வரை போகும். கீழே இருந்து மேலே போற நாடிக்கு பேரு சுழு முனை நாடி. சுழுந்து கொண்டு மேலே செல்கின்ற நாடி. 2 நாடி போய் 3 நாடி போவோம். நடுவில் 2 சேர்க்கின்ற போது சிவலிங்கம் தோன்றும். சிவலிங்கம் தான் முத்து. அதுதான் ஜோதியாக தோன்றும். ஒரு உதாரணம் சொல்றோம் பாருங்க. மூலாதாரத்திலே 3 எழும் கடலை நாம் எழுப்பினால், அந்த ஆன்ம சக்தி எழுப்பினால் பயிற்சி இருக்கிறது. உச்சந்தலையிலே போய் நிற்கும். உச்சந்தலையிலே ஒரு துவாரம் உண்டு. நம் உடம்புல 2 துவாரம் முக்கியமானது. ஒண்ணு உச்சந்தலை துவாரம், கீழே இருக்கின்ற மூலாதார துவாரம். அம்மா வயிற்றிலே வளர்கின்ற போது மேலே திறந்திருக்கும். அம்மா வயிற்றிலிருந்து வெளியே வருகிற போது மேல் மூடும், கீழே திறக்கும். இதுதான் மிக சிறப்பான உச்சநிலை. வெளிக்காற்று உள்ளே வருகின்ற போது குழந்தை அழுகும். அப்பொழுது மேல் மூடும், கீழே திறந்து விடும். பல இடங்களிலே சொல்கிறார். அவரே சொல்லி பார்த்தாரு. அந்த உச்சந்தலையில துவார தசம் என்று சொல்லப்பட்ட உச்சந்தலையில அந்த சின்ன துவாரம் இருக்கு. ஒவ்வொரு முடிக்கு ஏற்பட்ட ஒரு துவாரம் இருக்கு. அந்த துவாரத்தின் மேலே அது செல்கின்ற போது 12 அங்குலத்தில் ஜோதியாய் மலரும். உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு சொல்ற பாருங்க. ஜோதியுள் ஜோதி. இல்ல மகடத்துல பாருங்க, பின்னாடி பாருங்க, முடிய நேரத்துல ஜோதியுள் ஜோதி. ஜோதி உயிர். ஜோதி வடிவமாகத்தான் உடலை விட்டு வெளியே செல்லும், கண்ணுக்கு தெரியாது. 8ஆம் தந்தம் சொல்லுது. ஐயா 6ஆம் தந்தத்தை சொல்ல 6ஆம் திருமுறையில சொல்றாரு. போதான் கண்ணுக்கு தெரியாம போகும். அதுவும் பேரு, அதான் உயிரும் பேரு. எங்க போனாலும் மறுபடியும் போகும். கழுத்துக்கு மேல 6 இடம், 2 கண்ணு, 2 காது, 2 மூக்கு, 1 வாய், 2 2 2 7.
7 கீழே 2 9 துவார வழியாக அந்த அணு பிரியுமானால், உயிர் பிரியுமானால் மீண்டும் வேறொரு கூடு உண்டு, மறுபிறப்பு உண்டு. வள்ளலார் பார்த்தாரு, மேல உள்ள திறந்திருக்கு, கீழே திறக்கும்போது திறந்துருக்கு. கீழே மூணா மேல திறக்கணும் இல்ல இல்லைங்களா? அவர் என்ன செஞ்சுட்டாரு, யோகதண்ட சாதனம் செய்து கீழே அடைத்தார். புதபாத ஆசனான்னு பேரு. அதுதான் இன்னைக்கு இவர் செய்யறாரு. கோயம்புத்தூர்ல 2 பேரும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எல்லா ஊர்லயும் அதான் நடக்குது. ஒன்னதான் எடுத்தாங்க. கீழே அடக்கின்ற போது உயிர் காற்று 3ம் சேர்ந்து ஆன்மாவை அழைத்துக் கொண்டு மேலே போய் 12 அங்கலம் போகும். போய் போய் வரும். போய் போய் வருபவர் ஜீவன் முக்தர். சடமாய் இருப்பார்கள், உயிராய் இருப்பார்கள். ஒரு கையை தூக்கிட்டு நிக்கிறாரு ஒரு முனிவர், கீழெல்லாம் போகுதுல, மேல குத்து ஏறுது இல்ல, சொரணம் இல்லாம இருக்காங்கல்ல. அப்ப உயிர் 12 அங்கலத்தில் இருக்கிறது. வந்த உடனே பசி எடுக்குது இல்ல, யாரும் எல்லாம் பாக்குறாங்கல்ல, அப்ப உள்ளுக்குள்ள அது உயிர் பூந்துருச்சு. இது வள்ளல் பெருமான் பலகாலமும் செய்து வந்த பயிற்சி. என்ன வராது. 6 ஆதாரம் பத்தி 6 இடத்துல பேசணும். புரிஞ்சுங்களா? அந்த மேலே பார்க்கிற ஜோதி இருக்க, அது முதல்ல சிவ ஜோதியாக வரும், ஜோதி வடிவிலே வரும். அதற்கு பிறகு அந்த ஜோதியை பார்க்கிற ஆன்மா மனசுல என்ன நினைக்குதோ அந்த உருவம் வரும். உதாரணம் சொல்லட்டுங்களா? மணிவாசகர் சிவபெருமானை நினைத்தார், சிலம்பு போட்டியனாக நினைத்தார். அங்கே போறார், ஒளி கேட்கிறது, போறாரு, 12 அங்கலம் உயிர் போகிறது. அவர் என்னவா நினைச்சாரு? சிவபெருமான நினைச்சாரு. அங்கே சிவபெருமான் தோன்றினார். அதுவும் அபிராமி பட்ட மேலே ஜோதி தரிசனம் பார்க்கின்ற போது அபிராமியை பார்த்தார். எல்லா பெண்களும் அபிராமியா பட்டார்கள். மேலே போகின்ற ஆன்மா உயிரின் இச்சையில் என்ன நினைக்கிறதோ, எந்த உருவத்தை விரும்புகிறதோ அந்த உருவத்தை பெருமான் காட்டும். நம்முடைய வள்ளல் பெருமான் ஜோதியை நினைத்தார், ஜோதி வடிவிலே முதலிலே வந்தான். அந்த ஜோதியில் இந்த ஜோதி கலந்தது. ஜோதியுள் ஜோதி. அந்த போய் எது சேர்ந்தது? 12 அங்கலம் ஜோதியில் வள்ளல் பெருமானுடைய ஆன்மா என்ற ஜோதி கலந்தது. கலந்ததுதான், போகல. மரணம் வேறு, மறைதல் வேறு. இது மரணம் இல்லை, மறைதல். என் பாணியில் ஒரு விளக்கம் சொல்ற பாருங்க. இந்த தமிழ் மண்ணு சன்மார்க்கிகள் நல்ல உரைப்பா இருக்கு. சாமி ஒரு இடத்துல சொல்றாரு, நான் இதை விட்டு இறந்தாலே போட்டு போறேன், எங்க போறேன்னு தெரியாம. அதான் இந்த நாடி முத்திக்கு விளக்கம் சொல்லிட்டோம். நாடி சுழிமுனை நாடி, கீழே இருந்து மேலே நோக்கு. அதுதான் இவங்க எல்லா அன்பர்களும் கீழ் நோக்கி இருக்கின்ற குறைபாடுடைய அன்பர்கள் மேல் நோக்குவதற்காக உபகரணங்களை வழங்கி இருக்கிறார். அவரை நான் மனதார பாராட்டுகிறேன். நீண்ட ஆயுளும் நிறை செல்வம் வைத்து வாழ்வாங்க வாழணும். இது போன்றவர்கள் வாழ்ந்தால்தான் அது போன்றவர்கள் வாழ்வார்கள், இல்லைங்களா? அவரே அது ரொம்ப தொடர்பியா இருக்கிறாங்க. அம்மையாரை நான் மனதார பாராட்டுகிறேன். நான் வள்ளலார நடிச்ச மட்டும் இல்லைங்க, தேவார திருவாசம் தொடர்ந்து சிவபூஜை பண்ற ஆள். என் உடம்பு சரியில்லைங்க கூட ஊது சங்கே, ஊது சங்கே இல்ல சொல்ற பாருங்க, ஊது ஊது சங்கே. அந்த சங்க நெடிலா ஊதுறாரு. மணிவாசர் முதல் பாட்டில் சொல்ல வாழ் ஆழ்கன்னு நீண்டு ஒழித்தல். ஊது ஊது சங்கே என்று இல்லைங்களா 64 இடத்துல அந்த பாட்டை சொல்றாரு. அதுதான் 64 கலைகள். அதெல்லாம் பெரிய உள்ள போனோம்னா ஆழ்ந்த கிடையாது.
அதை விடுவோம். 2 இடத்துலதான் எண்ணம் பலித்தது என்று ஊது ஊது சங்கேன்றது. அந்த 2 இடத்துல நான் விளைக்கிறேன். அந்த 2க்கும் நாடி முத்துக்கு மேலே இருக்கின்ற அந்த கொடி இருக்குல்ல, மஞ்சளும் வெள்ளையும், அதற்கு விளக்க சொல்லிடும். குறுகிய காலத்தில் அது சொல்றாரு பாருங்க. வள்ளல் பெருமான் மிகப்பெரிய விஷயம் இருக்கிறது. மேலோட்டமா என்னாதீங்க, சொல்றாரு பாருங்க. 2 இடத்துல எண்ணம் வலித்தது என்று 64 வரிகளில 2 வரி தான் சொல்றாரு. இரவு விடிந்தது என்று ஊது ஊது சங்கே, இரவு விடிந்தது என்று ஊது ஊது சங்கே, எண்ணம் பலித்தது என்று ஊது ஊது சங்கே. ஒருடாச்சா எப்படி சொல்றார் அவர்? இரவாமை தந்தான் என்று ஊது ஊது சங்கே, எண்ணம் பலித்தது என்று ஊது ஊது சங்கே. எண்ணம் பலித்தது என்று 2 தான். எது எண்ணம் பலித்தது? அவரு என்ன வேண என்ன 2 சொல்ற. என்ன என்ன கேட்ட? இரவாமை ஒன்று இரவு விடிந்தது என்று ஊது ஊது சங்கே. இரவுன்னா என்னன்னு பாருங்க. எல்லாருடைய மனமும் இருள் தான். இருள் என்பது இரவு. என்ன இரவு? அறியாமை இரவு. மனம்தான். ஒரு விஷயம் சொல்ற பாருங்க, நடந்தது. தொடர்ந்து வடலூர் வந்தார் ஒரு நண்பர், தொடர்ந்து வந்தார். அவர் புருஷோத்தமன் என்று அவருடைய பெயர். வந்தவர் அவர் பெரிய நாட்டம்லாம் இல்லை. அவர் சும்மா அந்த தைப்பூசம் சுத்தி பார்க்க வருவார். எல்லாரும் நாங்க நெய்வேலியெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல அன்னதானம் பண்ணுவோம். வந்தார். என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்டாரு. அன்னதானம் சாப்பிட போனோம். பசி வாங்கி சாப்பிட்டாரு. ரொம்ப திருப்தியா இருந்தது சார். சாப்பிட்டோட தான் சார் உயிரே வந்ததுன்னு. அதுக்காக தானே இது போடுறோம், அதுக்காக எல்லாரும் போடுறாங்கன்னு நான். அப்படியா? இதனால போட்ட என்ன லாபம் அப்படின்னு கேட்டாரு. உங்களுக்கு என்னென்ன குறை இருக்கா எல்லாத்தையும் ஆம்போம். அது மட்டும் இல்ல, யாரெல்லாம் அண்ணா வாங்கி சாப்பிட்றாங்களோ உள்ள போய் இறங்கி அந்த வயிற்றுல சேர்ந்து வெளியே வருகின்றது ரத்தமா மாறுகின்ற போது நல் உணர்வையும் வினையால் வருகின்ற கேட்டையும் போக்குவான். இது சத்தியம் சார். சத்தியம் சொல்கின்றேன் குறைந்துரையேன் பொய் போடுறேன். உங்க பேர் என்னன்னு கேட்டேன். பேரு அட்ரஸ் எல்லாம் கேட்டுட்டேன், கொடுத்தேன். அப்படி நடக்கலன்னா என்ன ஃபோன் பண்ணி கேளுங்க, இல்லைன்னா திட்டுங்க சாருன்ட்டான். என் வீட்டுக்காரமா பயந்தாங்க. ஏங்க ஆளை பார்த்தா நடக்கிற மாதிரியே தெரியல, எங்க நடக்க இந்த மாதிரி ஆள் இருக்கலாம், நீ மட்டும் பார்த்து கொடுத்துருக்கீங்களா, நீ சரியானா அப்படின்ட்டாங்க. எல்லாம் பார்த்துவாங்க. அவரு இன்னைக்கு இந்த போன் நம்பர் தர விசாரிச்சு பாருங்க. அவருடைய உண்மையான பேர் நெடுஞ்செழி. அங்க எங்கிட்ட சொன்னது புருஷோத்தம். என்ன செய்யறாங்க, அவங்க தெருவிலேயே அன்னதானம் பண்ணணும் முடிவு பண்ணி சின்னதா ரோட்டுக்கு நடுவில் இருக்க பிள்ளையார் கோயில் பின்னாடி இடம் கேட்டு இது மாதிரி ஒரு டேபிள் கூட போட்டு ஒரு நாள் புளிசாதம் போட்டேன். 2ஆவது நாள் புளிசாதம் தயிர் சாதம் போட்டாரு. அதுக்கு பின்னாடி பெரிய கிராமத்தோட 2 பிளாட் சும்மா கிடக்கு. ரோடுக்கு இடைஞ்சலா இருக்கு சொன்னா அதை தூக்கி வச்சாரு. நிலத்தக்காரன் வந்துட்டான். நிலத்துக்குரியவர் ஒருத்தர் வந்துட்டாரு. என்ன இங்க போடுறீங்க, ஆட்சி சரி தள்ளி போடுறோம் அப்படின்னு தட்டிட்டான். இல்லையா போடுறோம் அப்படின்னு. அப்ப அது புளி சாதம் சூப்பரா இருக்கும். ஒரு வாய் சாப்பிடுங்க, சாப்பிட்டு போங்க, உங்க வீட்டுக்கார மக்கள் கொடுங்க, வீட்டுலயே எடுத்துட்டு போங்க, இன்னைக்கு மதியம் சமைக்க வேண்டாம் அப்படின்னு கேரையில கட்டி கொண்டு போய் கொடுத்துட்டாரு. நான் சாப்பிட்டாரு. அடுத்த மாசத்துல பெரிய பணக்காரன், பல கோடிக்கு அதிபதி, ஒரே பையன், திருமணம் பண்ணாங்க. குழந்தை பேரு 10 வருஷமா இல்லை. 10 வருஷமா இல்லை அந்த பிளாட்டுக்காரன். அவன் 2 பேரும் கிளம்பி மாறி போயிட்டாங்க. அந்த வேலை செய்யறது. பையன் இங்க இருக்கிறான்.
சாப்பிட்டேன்னா ஒரே மாசத்துல அம்மா கருத்தரிச்சாங்க. அவன் என்ன நினைச்சுட்டான், ஹாஸ்பிட்டலுக்கு போனான், ட்ரீட்மெண்ட் நடந்தது அப்படின்னு நினைச்சுட்டான். அந்த அம்மா சொன்னாங்க, இது அதனால வந்தது இல்ல, நாம 6 வருஷமா நாம வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், அப்ப நடக்காது இப்ப நடக்குது, நான் இடையில ஏதோ நடந்திருக்குன்னு. அப்பதான் வள்ளலார் இடத்துக்கு வந்து இதனால நடந்திருக்குன்னு அந்த அம்மா சொல்ல, இவன் வந்து அடுத்த மாசத்துக்கு நான் சாப்பாடு போறேன்னு இருப்பான். எப்படி இருக்கு பாருங்க. அவன் சொன்னா புளிசாதம் தான் போடணும்னா நான் புளிசாதம் தான் வந்தது போட்டாங்க. குழந்தை வளர்ந்து சுகப்பிரசவங்க. அந்த மாதிரி ஏத்துக்காது உட்காராது. ஆனா பாருங்க, சுகப்பிரசவம் நடந்தது. குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்? பிரகாசம் பேர் வச்சாங்க. அருப்பிரகாசம் பிரகாசம் பேர் வச்சாங்க. பையனுக்கு வேலை கிடைச்சது, பொண்ணுக்கு வேலை கிடைச்சது, 2 பேரும் வாங்கி போயிட்டாங்க. இந்த நிலத்தை யார்கிட்ட விட்டு போலாம்? இவர் கேட்டாரு, நான் உள்ள தள்ளி போடுவேன். உள்ளெல்லாம் மலகனாயா நீயே வச்சுக்க, செட்டு ஒன்று போட்டுக்கோ, வள்ளலார் போய் நீங்க கட்டி சின்னதா நான் வரும்போது பாத்துக்கலான்ட்டாரு. ஆண்டு அந்த இடத்துல இன்னைக்கும் தருமபுரம் ஆண்டுக்கு போற வழியில இந்த வள்ளலார் சபை இருக்கு. எப்படி பாருங்க பாருங்க. சும்மா இவர் என்ன நினைச்சிட்டாருன்னா பாருங்க, இவர் என்ன தேடுறாரு, போன் நம்பரை விட்டுட்டாரு. நான் வழக்கமான பெரும்பாலும் எங்க கிடைக்கினா இந்த சபையில் எங்கேயாவது பேசிட்டு இருப்பாங்க. பெரும்பாலும் கூட்டமே வராது, கூட்டமே வராது. நான் அது மாதிரி நெய்வேலி சபையில பேசிட்டு இருந்தேன். எங்கேயோ போனாது, காரில் போனா இறங்கி எங்கேயோ பார்த்து கிட்ட வந்துட்டாரு. அவர் உட்காந்துருந்தாரு, காரில் தான் வந்தாரு. வெளியே வந்தோன்னா கால் அப்படியே விழுந்துட்டாரு. விபூதி கொடுக்கணும் கொடுத்தேன். நான் யாருமே எனக்கு தெரியல. வள்ளலார் இந்த சபையில யாராலையும் விட மாட்டோம், வள்ளலார் மட்டும் தான் விடுவோம். எல்லாரும் என்ன பார்த்தாங்க, என்ன ஐயா அப்படின்றாரு. நான் அப்படி திரும்ப என்னன்னு கேட்டேன். சார் எனக்கு தெரிந்தாங்க, தெரியலன்னா அப்புறம் சொன்னார். மகிழ்ச்சி அடைஞ்சிட்டேன். ஆயா ஒரு அகவல 10 வரியா பாடிட்டு போயேன். உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு 10 வரியா அவர் கூட நானும் சேர்ந்து பாடி ஒரு முறை நான் அங்கே போனேன். ரொம்ப பிரமாதமா இருக்கு சார். ஃபுல்லா பெட்ஷீட் போட்டாரு. இன்னைக்கு 1000 பேருக்கு மேல உணவு போடுறாரு ஒவ்வொரு பூசாரி. நாளைக்கு மிகப்பெரிய விழா 5ஆம் தேதி. கவர்னர் கூப்பிடுறான்னு தகவல் அவர் தான் காட்டாரு. என்ன ஏன் செய்ய போற, கவர்னர் கூப்பிடுறாரு 5ஆம் தேதி நம்ம ஐயாவது ஆச்சா, எங்க போறேன்னு கேட்டேன். ஐயாட்ட தான் போவோம், இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு, அதிகா சார்றது அப்படின்னு உட்காந்துட்டாரு. இன்னைக்கு காய்கறி எல்லாம் வெயிட்டு இருக்கு 5ஆம் தேதி, நாளைக்கெல்லாம் வந்து இறங்குது பாருங்க. என்ன அர்த்தம், என்ன அர்த்தம்? இரவு விடிந்தது என்று ஊது ஊது சொங்க. அந்த நிலத்துக்காக வைக்காதுன்னு சொன்னான அவனுக்கு ஒரு வாரிசை தந்து இல்லைங்களா, வாரிசை தந்து எல்லாரும் பரவி போச்சு. நீங்க அங்க போய் நின்னீங்கன்னா புலிசாதத்துக்கு இதுக்கும் கீழே ரொம்ப தூரம் நிற்கும். இவ்வளவு தான் வாங்கிட்டு போவாங்க. நினைச்சு பாருங்க, யாரெல்லாம் என்னென்னலாம் வினை இருக்கிறதோ அதெல்லாம் போகணும் இதெல்லாம் நினைச்சு வச்சு நிக்கிறாங்க இல்லையா. அதெல்லாம் சேர்லாம் போட்டு உட்கார வச்சு சாப்பாடு சாப்பிட்டு போவாங்க. எல்லாம் வாங்கிட்டு தான் போறாங்க. அப்ப என்ன, மனதிலே இருக்கின்ற இருள் விடிந்ததா, வினை போனதா இல்லைங்களா? நம்பினார் கெடுவதில்லை, வள்ளல் பெருமான் தீர்ப்பு ஏன் பாருங்க. எனவே அந்த பிரசாதத்தை சாப்பிடுங்க, வீட்டுக்கு எடுத்து போய் அதை கொடுங்க. வாழ்க்கையில ஒரு முறையாவது அந்த பூசரணிக்கு நீங்க உணவு கொடுங்க. உங்களால முடியலையா யார்டா கொடுங்க, வந்து செய்ய முடியுமா நம்மளால? இரவு விடியும் சரிங்களா? இரவு விடிந்தால் அந்த ஆன்மாவுடைய இருள் வெடியும். மண்ணில் இந்த இம்மையில் நல்ல வண்ணம் வாழலாம். சாத்திரமும் தோத்திரமும் அங்க போய் வாழ்வதை காட்டுகிறது. சாத்திரம் என்ன சொல்லுகிறது, தோத்திரம் என்ன சொல்கிறது, எல்லாம் அங்க போலாம், பெருமான் திருவடியை போய் நீண்ட நாள் வாழலாம் அப்படின்னு சொல்லுது. ஐயா சொல்றாரு, அங்கெல்லாம் போவாங்க, இங்கேயே இந்த உடம்புடனே நீண்ட காலம் இங்கேயே நீ வாழலாம் வழி சொல்றாங்க. என்ன முக்கியம் தெரியல,
எல்லோரும் வந்தார்கள், சென்று விட்டார்கள். திரும்பி பார்த்து வாடா நான் வழி சொல்றேன்னு அந்த சூட்சமத்தை யாரும் சொல்லல. சக்கரம் இருக்கு சார், இன்னைக்கு திருவண்ணாமலை சக்கரம். சூட்சமா என்ன? ஆபரேஷன் பண்ணா கிழிஞ்சிடுச்சுன்னா அதை அப்படியே தைக்காம ஒட்டுவதற்கு மூலிகை இருக்கிறது. போகர் 6000 என்ற நூல்ல சொல்லுகிறது. அந்த மூலிகை எங்க இருக்கு? எல்லாம் போயிடுச்சு. எதுவுமே நம்மகிட்ட இல்லை. அவங்க சொல்லல, ரகசியம் சொன்னாங்க, போயிட்டாங்க. வள்ளலார் எதுவுமே ரகசியம் இல்லைன்னு ஒரு உண்மையான உதாரணம் சொல்லப்பாங்க. மனதிலே இருக்க இருள் போவதற்கு ஒரு வழி இருக்கிறதா? ஒரு வழி. மனம் தெளிவடைய வேண்டும். மனம் ஒன்றை பற்ற வேண்டும். கொடி கீழே கிடந்து சார், அது கீழே போனா என்ன ஆகுது? வெத்தலை கொடின்னு வச்சுக்கலாம். பக்கத்துல ஒரு குச்சியை நடுறான், அதை சேர்த்து விடுறான், மேல வளருது. எல்லாருக்கும் பயந்துருக்கிறது. கொடியும் வளர்கிறது, வாழ்கிறது. என்ன தேவை? கம்பு தேவை. அந்த கம்பு தான் 6ஆம் திருமுறை. 6ஆம் திருமுறையில் இருக்கின்ற வரிகளை மேலோட்டமா படிக்காம உள்ளுக்குள்ள ஆழ்ந்து 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 நம்ம படிச்சோம்னா, ஒரு நிமிடமாவது அதை கேட்டோம்னா நம்ம ஆன்மா அதை பற்றும். பற்றி நின்றால் வேற என்ன வேண்டும்? கொடி திரி மேடி புனிதா காதலால் நீ அடித்தது போதும் அணிந்திட வேண்டும். யார்கிட்ட சொல்றாரு? நடராஜ பெருமான் சொல்றாரு. நமக்கு யார் தயவு? மருமக காப்பாற்றுவாங்க. இதெல்லாம் சொல்றதால என் வீட்டுல ஏதாவது பிரச்சனை நினைக்காதீங்க. அங்க சொந்த செலவுலேயே சூடி வைக்கிறதுன்னு எனக்கு வழக்கமா போச்சு. என் மருமகளே உட்காந்து ஒருத்தர் சொற்பொழி கேட்டு வந்து அதை மறந்துட்டாங்க. அதெல்லாம் உள்ள வந்தவங்க என்ன சொந்த போது வந்தமாவது இல்லையா? பெரும்பாலும் நானும் பைக்கு நான் மறுபடியை பற்றி பயங்கரமா உள்ள வாரம்னு வாங்கிட்டாங்க. அப்புறம் தான் எங்க வீட்டுக்காரமா சொல்லுவாங்க, அடிக்கடி சீட்டு எழுதி கொடுத்தாங்க, அடக்கி வாசிக்கவும். அவன் சொன்னாங்க, சபையிலாவது அர்த்த சீட்டு வருது, சபையிலாவது அடக்கி வாசிக்கவும். தெரியல, பேசிட்டே வந்துட்டாங்க. அப்புறம் மருமகள் வந்திருக்கிறாள், ஜாக்கிரதை. அப்படி சத்தனாடி ஓடிக்கிடுச்சு சார். அடுத்த வேலைக்கு நான் எங்க போவேன்? அப்புறம் தலையிட நம்மதான் தெரியாத தலையிட மாத்திட்டேன். இப்படி இல்லாம சில வீட்டில் இருப்பார்கள், என் வீட்டில் இல்லை. என் மருமங்க வந்து ஏற்றுமா, சிவகாமி வணக்கம் சொல்லு, அருப்பெருஞ்சோதி சொல்லு. அருப்பெருஞ்சோதி மட்டும் தான் தெரியும், மற்ற 4 பேர்லாம் தெரியாது. சொல்லுது, ஐயா உங்க மருமா வாச்சிருக்க எல்லா வளர் பெருமான் புண்ணியம். எனக்கு தான் தெரியும் என்ன வாச்சிருக்கு. சொல்றாரு பாருங்க ஐயா, மனம் தெளிவடைவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. உங்க மனம் கலக்கம் ஏற்பட்டா அந்த கொடியை குறித்து ஐடியா சொல்லுங்க சார். 6ஆம் திருமுறை எடுங்க, தர்மக்குள்ள ஒன்று எடுங்க, இது கயிறு எடுத்துங்க, அப்படியே இழுத்து சாத்துங்க. இடது பக்கத்துல கடைசி வரி என்ன வரின்னு பாருங்க, அது உங்க மேட்டருக்கு சொல்யூஷன். கயிறு சாத்தி பாருங்க, அதை பார்த்தா அது கடைசி வரி ஆசீர்வாதம். அவருக்கு இது கிடைக்கணும், இது கிடைக்கணும் தேவைன்னு நினைக்கிற சந்தோஷம். இப்ப பாருங்களேன், நம்ம இதுக்கு வந்துடும். உங்க மனசை தொடர மாதிரி ஒரு செய்தி சொல்றோம். வள்ளல் பெருமானுடைய பாடலை உள்ளுக்குள்ளே வாங்கி கொண்டு அவர் என்ன செய்தியை சொல்லுகிறார் என்று உணர வேண்டும் என்பது என்னுடைய கடமை. நான் என்னுடைய பாணி அதான்.
பக்தி நான் சொல்றேன் 3 வகை நிலைகளிலே வள்ளல் பெருமான்